எங்கேயோ ஒரு இடத்துல திருந்தணும்ல. கரெக்டா? கரெக்ட். இன்னொன்று என்னன்னா, இது இப்படி இருந்துட்டோமே, இப்படி நடந்து போச்சுன்னு நீ கவலைப்பட தேவையில்லை. இந்த வயசுல பல பேருக்கு அது நடக்கும். அதான் டீனேஜ் வயசு. உங்க 2 பேர்ட்டையும் அதுதான் சொல்றேன். அவன் நீ இப்படி பண்ண, நீ அதை பண்ண, இது பண்ணேன்னு குத்திட்டே இருக்காதீங்க. அவனுக்கு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரி புரியுதுங்களா? மேடம், நாங்க வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவனுக்கு நிறைய வாய்ப்பு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இல்ல நீங்க இப்ப அவனை கரிச்சு கொட்டிட்டே இருந்தீங்கன்னா. ஆமா மேடம், நம்ம சொல்றதுல ஒரு 10% கேட்கணும்ல. இல்லைங்க, அவனுக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டி இல்லை. அதுதான் அவனுக்கு பிரச்சனை. தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் மாட்டின்ட்டான். அவனோடது எங்கே போனாலும் இங்கேருந்து அங்கே நான் வேலை செய்கிற இடத்துல கூப்பிட்டு போய் வச்சுருக்கேன். அங்கேயுமே வந்துட்டு நல்லவங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிறது கிடையாதுங்க. அந்த தப்பான வழியில் போகிறவனோட தான் இவன் போய் பழகிறது, அவன் பின்னால் போகிறது, இப்படி தான் அவனோடது இருக்குது. டேய் தம்பி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் சொல்லு. நீ அப்படி உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க வேண்டாமா?